அனைவருக்கும் வணக்கம். நுகர்வோர் பூங்கா இணைய இதழ்ல வெளியிடப்பட்ட ஒரு செய்தியை முழுமையாக அப்படியே வாசிக்கப் போகிறோம். விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், நுகர்வோர் நீதி சம்பந்தமாக தகவல்கள அதிகப்படியா நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்கிற நல்ல நோக்கத்தோடையும். இந்த செய்திய நீங்க பாருங்க. இந்த வெப்சைட்ட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நுகர்வோர் நீதி சம்பந்தமாக தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள. theconsumerpark.com. இப்போ இதில தலைப்பை பாருங்க. வயதான விவசாயிக்கு தமிழ்நாடு மின் உற்பத்திக் கழகம் ரூபாய் 1,38,250 வழங்க நாமக்கல் மாவட்டம் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. இதை நாம் அப்படியே வாசிக்கப் போகிறோம். என்னோடு இணைந்து நீங்களும் வாசிங்க. நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்றோம். உங்களுடைய ஆதரவு நமக்கு தேவை. நாமக்கல் நகரில் மோகனூர் சாலையில் வசித்து வருபவர் விவசாயி வெங்கட்ராமன் மகன் லோகநாதன், வயது 73. இவரது விவசாய நிலத்துக்கு தட்கல் திட்டத்தில் மின் இணைப்பு பெறுவதற்காக கடந்த 2018 ஆகஸ்ட் மாதத்தில் ரூபாய் 3,00,000 தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்துக்கு செலுத்தியுள்ளார். இதில் நமக்கு 2018 ஆகஸ்ட் முக்கியம். மின் இணைப்பு வழங்குவதற்கு காலதாமதம் ஏற்பட்டதால் கடந்த 2020 ஜூன் மாதத்தில் தமக்கு மின் இணைப்பு வேண்டாம் என தெரிவித்து செலுத்திய பணத்தை திரும்ப தருமாறு மின் உற்பத்தி கழக அலுவலர்களிடம் கடிதம் கொடுத்துள்ளார். முன்னுரிமை அடிப்படையில் செலுத்தப்பட்ட பணம் திரும்ப வழங்கப்படும் என்று கரூரில் உள்ள மின் உற்பத்தி கழகத்தின் தலைமை பொறியாளர் லோகநாதனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். பலமுறை கடிதம் மூலமாகவும் நேரிலும் பணத்தை கேட்ட போதிலும் மின் உற்பத்தி கழகத்தின் சார்பில் லோகநாதனுக்கு பணம் திரும்பி வழங்கப்படவில்லை. இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான அவர் கடந்த 2023 அக்டோபர் மாதத்தில் நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகத்தின் இயக்குனர், தலைமை பொறியாளர், மேற்பார்வை பொறியாளர் மற்றும் உதவி மின் பொறியாளர் ஆகியோர் மீது வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் 2024 ஆகஸ்ட் 20 அன்று நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி டாக்டர் ராமராஜ் தலைமையிலான அமர்வு வழங்கிய தீர்ப்பில் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் சேவை குறைபாடு புரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல மாதங்கள் பணத்தை திரும்ப வழங்காமல் இருந்த மின் உற்பத்தி கழகம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த பின்னர் கடந்த 2023 நவம்பரில் வழக்கு தாக்கல் செய்திருந்தவர் செலுத்திய ரூபாய் 3,00,000 திரும்ப வழங்கிவிட்டது. செலுத்திய பணத்தை திரும்ப வழங்குமாறு கேட்டு நுகர்வோர் கடிதம் வழங்கிய நாளிலிருந்து அதிகபட்சம் 3 மாத காலத்திற்குள் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் பணத்தை திரும்ப வழங்கியிருக்க வேண்டும். விவசாயி செலுத்திய பணத்தை திரும்ப வழங்க 40 மாத காலம் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் தாமதம் செய்துள்ளதால் பணம் வழங்குவதற்கான நடைமுறை காலமாக 3 மாதத்தை கழித்து கொண்டு மீதமுள்ள 37 மாதங்களுக்கு ரூபாய் 3,00,000க்கு ஆண்டொன்றுக்கு 9% வட்டியாக ரூபாய் 83,250 வழக்கு தாக்கல் செய்தவருக்கு வழங்க வேண்டுமென நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பில் உத்தரவிட்டுள்ளது. மேலும் சேவை குறைபாட்டால் வழக்கு தாக்கல் செய்தவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் மற்றும் சிரமங்களுக்கு இழப்பீடாக ரூபாய் 50,000 மற்றும் வழக்கு செலவு தொகையாக ரூபாய் 5,000 வழங்கவும் மின் உற்பத்தி கழகத்திற்கு இந்த தீர்ப்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. நுகர்வோர் நீதி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான நீதி சார்ந்த செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களை அணுகுங்கள். நீதியை பெறுவோமாக. நம்ம ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுகிற நீதி நம்மால் பல பேர் நல்ல முறையில் இந்த சமூகத்தில் இந்த பிரச்சனைக்கு ஆளாகாமல் சரியான அந்த கன்சியூமர் ட்ரீட்மெண்ட்டை பெறுவதற்கு வழிவகுக்கும். சரியாக அவர்களுக்கு சட்டத்திற்கேற்ப அவர்களுக்குரிய உரிமைகளை பெற வழிவகுக்கும். நன்றி, வணக்கம்.